வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருவர் முதல்ல மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆராம் அம்மினதாப்பை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். மீண்டும் ஒரு விஷயம் போதும், மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க பார்க்கலாம். ஆராம் அம்மினதாப்பை பெற்றான் இல்லையா? அம்மினதாப். சரி, அடுத்து அம்மினதாப் நகசோனை பெற்றான். சொல்லுங்க, அம்மினதாப் யாரை பெற்றான்? நகசோனை பெற்றான். நகசோன் யாரை பெற்றானாம்? சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றாராம்? சரி, இந்த காரியம் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுனால இந்த ஒரு 3 பெயர்களை மட்டும், இந்த வம்ச வரலாறை மட்டும் என்ன செஞ்சுக்கிறீங்க, கொஞ்சம் நினைவில் வைக்கும்படியாக கேட்கிறேன். நல்ல கவனிங்க. அம்மினதாப் நகசோனை பெற்றான். சொல்லுங்க, அம்மினதாப் யாரை பெற்றான்? வெரி குட். நகசோன் சல்மோனை பெற்றான். சொல்லுங்க, நகசோன் யாரை பெற்றான்? இந்த சல்மோன் ராகாப்பினிடத்தில். சொல்லுங்க, யாரிடத்தில்? இந்த சல்மோன் யாரை திருமணம் செய்திருந்தாராம்? ராகாப்பை. சொல்லுங்க, சல்மோன் யாரை திருமணம் செய்தார்? ஆரம்பத்தில் கேட்கிறேன். அம்மினதாப்பின் குமாரன் யாரு? சொல்லுங்க, நகசோன். வெரி குட். நகசோனுடைய குமாரன் யாரு? சல்மோனுடைய மனைவி யாரு? ராகாப் இல்லையா? சரி, அந்த ராகாப்பை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் 4 பெண்கள் மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லி யூத பாரம்பரியத்தில் சொல்லப்படுகிறது. பாரம்பரியத்தில் 4 பெண்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட 4 பெண்கள் ரொம்ப அழகானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது சாராள் மிகவும் அழகானவர்கள். அடுத்தது ராகாப் ஒரு அழகான ஸ்திரீ. அடுத்தது தாவீதின் மனைவியாயிருந்த அபிகாயில் ஒரு அழகான ஸ்திரீ. அதற்கு அடுத்தது எஸ்தர் ஒரு அழகான ஸ்திரீ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல இந்த 4 பெண்களும் மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லி யூத பாரம்பரியத்திலே சொல்லுகிறார்கள். அதில் இந்த ராகாப் என்கிற ஸ்திரீயை குறித்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். வாசியங்கள் பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-13 வரைக்கும். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அந்த 2 வேவுகாரரும் யார் என்று சொன்னால், ஒருவர் காலேப் என்றும் மற்றொருவர் பினேகாஸ் என்றும் யூத பாரம்பரியத்திலே சொல்லப்படுகிறது. என்ன பிரதர், யூத பாரம்பரியம்னு சொல்றீங்க, பைபிள்ல தான் இல்ல அதை ஏன் சொல்றீங்க அப்படின்னா, என்னுடைய நோக்கம் பைபிள்ல இல்லாததை சொல்ல வேண்டும் என்பதல்ல. எனக்கு கர்த்தர் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறதே வார்த்தையை ஜனங்கள் மத்தியில் என்ன செய்ய வேண்டும், கொண்டு போகணும். என்னுடைய ஆசை பைபிள்ல இல்லாததை சொல்லணுங்கிறதல்ல. ஏன் அந்த யூத பாரம்பரியத்தை சொல்லுகிறேன், அந்த 2 பேரும் பினேகாஸ் என்றும் காலேப் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த 2 நபர்களும் தவறான எண்ணத்தின் அடிப்படையில் ராகாப் வீட்டுக்கு என்ன செய்யல, போகல. பினேகாஸை பற்றி நமக்கு தெரியும். கானானிய ஸ்திரீகளோடு மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள்ல இஸ்ரவேலர்கள் தவறின போது பினேகாஸ் ஒருவனாய் எழும்பி நின்று நீதியை சரி கட்டினான் இல்லையா? ஒருவனாய் எழும்பி நின்று நீதியை என்ன செய்தான், சரி கட்டினான். ஆகையினாலே அந்த 2 பேரும் மாறலா ரொம்ப நல்ல மனிதர்கள். மாறலா அவர்கள் மேல குற்றம் சாட்ட முடியாது. ஆகையினாலதான் அவர்கள் தவறான நோக்கத்தின் அடிப்படையில் ராகாப்பினுடைய வீட்டிற்கு போகல. அதை சொல்லுவதற்காகத்தான், அந்த காரியத்தை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த பின்னணியை சொல்லுகிறேன். யூத பாரம்பரியத்தில் எல்லா ரபிகளும் இதை இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பினேகாஸ் என்றும் காலேப் என்றும் சொல்லப்படுகிறது. இது இப்ப இருந்து இல்ல, எஸ்ரா காலத்துல இருந்து அப்படி சொல்லப்படுகிறது. சரி, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில்
சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சன்னல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின் உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். கவனிங்க, இந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிறார்கள். புறப்பட்டு யோர்தான் நதிக்கரைக்கு வந்து விட்டார்கள். எங்க வந்துட்டாங்க? யோர்தானுடைய நதிக்கரையிலே வந்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற போது எப்படி புறப்பட்டாங்க அப்படின்னா, அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி புறப்பட்டார்களாம்? அணி அணியாய் புறப்பட்டார்கள். அதாவது ஒவ்வொரு கோத்திரமாக புறப்பட்டார்கள்.
இஸ்ரவேல்ல மொத்தம் 12 கோத்திரங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல்ல மொத்தம் எத்தனை கோத்திரங்கள்? 12 கோத்திரம். லேவி கோத்திரம் தனி, சரியா? அதுக்கு சுதந்திரம் கிடையாதுங்கிறதுனால அந்த 12 வரிசையில லேவி கோத்திரம் வராது, சரியா? லேவியை சேர்த்தா 13, லேவி இல்லாம 12. இஸ்ரவேல்ல ரொம்ப பிரதானமான கோத்திரம் எது என்று சொன்னால் லேவி கோத்திரம் தான். லேவி கோத்திரத்திலே பிறப்பது என்பது ரொம்ப பேறு பெற்ற ஒரு காரியமாக நினைக்கிறாங்க அந்த நாட்கள்ல. லேவி கோத்திரம் ரொம்ப பிரசியஸான ஒரு கோத்திரம். அதற்கு அடுத்து இந்த 12 கோத்திரங்கள் இருக்குல்ல, இந்த 12 கோத்திரங்கள்ல ரொம்ப பிரசியஸான கோத்திரம் எதுன்னு கேட்டா யூதா கோத்திரம். சொல்லுங்க, எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம் ரொம்பவும் பிரசியஸான ஒரு கோத்திரம். யூதா கோத்திரத்துல பிறக்கிறதுனாலே ஒரு பெருமை. நீங்க எந்த கோத்திரம் அப்படின்னு கேட்டா யூதா கோத்திரத்துல பிறந்தவங்க யூதா கோத்திரம்னு சொல்லும் போதே ஒரு கர்வமா சொல்லுவாங்க, நாங்க எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப டாப் மோஸ்ட் பிரசியஸ் கோத்திரம் எதுன்னு கேட்டா யூதா கோத்திரம் தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எந்த கோத்திரத்துல தான் பிறந்தாரு? யூதா கோத்திரத்துல பிறந்தார். சரி, இப்ப கவனிங்க, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்கல்ல, வெளியே வருகிற போது எப்படி வருவாங்கன்னா கோத்திரம் கோத்திரமாகத்தான் வருவாங்க. முதல்ல யூதா கோத்திரம் வருவாங்க, அவங்க தான் முதல்ல புறப்படுவாங்க. யூதா கோத்திரத்துக்குன்னு ஒரு பிரபு இருப்பார். அவர் என்ன செய்வார்னா யூதா கோத்திரத்துக்குன்னு ஒரு கொடி, அந்த கோத்திரத்தினுடைய கொடியை பிடித்து கொண்டு அந்த யூதா கோத்திரத்து பிரபு தான் முதல்ல முன்னாடி வருவார். அதற்கு பிறகு யூதா கோத்திரம் வரும், அதற்கு பிறகு இசக்கார் கோத்திரம், செபுலோன் கோத்திரம் என்று சொல்லி வரிசையா ஒரு 6 கோத்திரங்கள் வருவாங்க. அதற்கு அடுத்து உடன்படிக்கை பெட்டி வரும். அதற்கு பிறகு வரிசையாக ஒவ்வொரு கோத்திரத்தின் கொடியை பிடித்து கொண்டு அவங்க அந்தந்த கோத்திரம் என்ன செய்வாங்க? வரிசையாய் அணிவகுத்து வருவார்கள். இதுதான் அவர்கள் வருகிற முறைமை வனாந்தரத்தில், சரியா? சரி, ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்ட பிறகு, சரியா? இப்ப கவனிங்க, அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுறாங்கல்ல, இப்ப யூதா கோத்திரம் முன்னாடி வரணும். எந்த கோத்திரம் முன்னாடி வரணும்? எல்லாவற்றிலும் எதுதான் முன்னாடி போகணும்? யூதா. சத்தமா சொல்லுங்க. வெரி குட், யூதா கோத்திரம் இல்லையா? சரி, இந்த யூதா கோத்திரம் முன்னாடி வருகிற போது அந்த கொடியை பிடித்து கொண்டு யூதா கோத்திரத்தின் பிரபு, அந்த பிரின்ஸ், அந்த கோத்திரத்துக்கே தலைவர் அவர் தான் முன்னாடி வருவார். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிற போது யூதா கோத்திரத்தினுடைய பிரபுவாக இருந்தது யாருன்னா அம்மினதாப் பிரபுவாக இருக்கிறார். சொல்லுங்க, இப்ப பிரபுவாக இருக்கிறது யாரு? அம்மினதாப் பிரபுவாக இருக்கிறார். இப்ப வனாந்தரத்திலே பயணம் செய்து வருகிறார்கள். அம்மினதாப் தான் முன்னாடி கொடியை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்வார்? முன்னாடி வருகிறவர். என்னாகும் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். இப்ப ஒரு நிமிஷம், அம்மினதாப்பின் குமாரன். இப்ப முதல்ல பிரபுவா இருக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. அம்மினதாப் இருக்கிறார். சொல்லுங்க, யார் இருக்கிறது? அம்மினதாப் இருக்கிறார். கொஞ்ச நாள் வனாந்தரத்தில் வருகிறாங்க, 40 வருஷம் வந்தாங்கல்ல, கொஞ்ச நாள் வருகிறாங்க. அம்மினதாப் மரித்து விட்டார். இப்ப அவருடைய பிள்ளை நகசோன் இப்ப பிரபு ஆயிட்டார். சொல்லுங்க, அவருடைய பிள்ளை யாரு பிரபு ஆயிட்டது? இப்ப யூதா கோத்திரத்தின் கொடியை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து வர்றது யாரு? நகசோன். சொல்லுங்க, யாரு நடந்து வர்றது? கொஞ்சம் நீங்க இந்த காரியத்தை நினைவில் வச்சாதான் இந்த ராகாப் சம்பவம் என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். அதனாலதான் நான் இதுல கொஞ்சம் அழுத்தி சொல்றேன், சரியா? முதல்ல அம்மினதாப் கொடியை பிடிச்சிட்டு வந்தார். இப்ப யாரு கொடியை பிடிச்சிட்டு வர்றது? நகசோன் கொடியை பிடிச்சிட்டு வர்றார். வாசிங்க பார்க்கலாம். என்னாகும்? 2:3. அம்மினதாப்பின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன். இப்ப அம்மினதாப்பினுடைய குமாரன் நகசோன் தான் கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி நடந்து வர்றார், சரியா? கவனிச்சுக்கிறீங்க. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம், அதுல ரொம்ப பிரசியஸான கோத்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம். லேவி கோத்திரத்தை விட்டுருங்க, அது தனி கணக்கு. இந்த 12ல ரொம்ப பிரசியஸான கோத்திரம் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்துக்கு இதுவரைக்கும் பிரபுவா இருந்தது யாரு? அம்மினதாப். இப்ப அவர் மரிச்சிட்டாரு, யாரு பிரபு ஆயிட்டது? நகசோன் பிரபு ஆயிட்டார் இல்லையா? சரி, இந்த நகசோனை குறித்து இன்னொரு காரியமும் இருக்கு. யாத்ராகம புஸ்தகம் 6:23. ஆரோன்
அம்மினதாப்பின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இப்ப கவனிங்க, அம்மினதாப்பின் குமாரன் நகசோன் இருக்கான் பாருங்க, இவனுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். அவ பேர் என்ன? எலிசபால். சொல்லுங்க, அவ பேர் என்ன? எலிசபால். எபிரேயத்தில் சொன்னா எலிசபால், கிரேக்க பாஷையில சொன்னா எலிசபெத்து. சொல்லுங்க, என்னது? எலிசபெத்து. சரியா? இப்ப கவனிங்க, அம்மினதா பிரபுவா இருந்தார், அவர் மரிக்கிறார். அவருடைய மகன் நகசோன், அவருடைய அந்த சகோதரி அம்மினதாப்பின் மகள், இவன் மகன், இன்னொரு மகள் இருக்கிறாள். அவ பேர் என்னது? எலிசபால். இந்த எலிசபாலை யாரு கல்யாணம் பண்ணி இருக்கிறது? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் கல்யாணம் பண்ணி இருக்கிறார். அப்ப இந்த குடும்பம் இஸ்ரவேல்ல எப்படிப்பட்ட குடும்பம்னு பாருங்க. இல்ல கவனிங்க, 12 கோத்திரத்துல யூதா கோத்திரம் ரொம்ப பிரசியஸான கோத்திரம். அதுல இப்ப யூதா கோத்திரத்துக்கு இப்ப பிரபுவா இருக்கிறது. முன்னாடி அம்மினதாப் இருந்தாரு, இப்ப யாரு பிரபுவா இருக்கிறது? நகசோன். நகசோனுடைய சகோதரிய தங்கச்சிய யாரு கல்யாணம் பண்ணி இருக்கிறது? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் கல்யாணம் பண்ணி இருக்கார். பிரதான ஆசாரியனோடு லேவி கோத்திரத்தோடு சம்பந்தம் கலந்த குடும்பம். எப்படி குடும்பம்னு பாருங்க. சரியா? சரி, இப்ப கவனிச்சுக்கிறங்க, நல்ல நிலையில வச்சுக்கிறங்க. அப்ப நகசோன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணா ஆரோன் நகசோனுக்கு என்ன முறை? மச்சின முறை இல்ல, பிரதர் இல்ல இல்லையா? எப்படி கோத்திரம், எப்படி குடும்பம் பாருங்க, எவ்வளவு பேர் பெற்ற குடும்பம் பாருங்க. சரி, இப்ப அம்மினதாப் வந்தாரு. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் திருப்பி ஒரே ஒரு சொல்லிடுறேன். அம்மினதாப் இருந்தாரு, அம்மினதாப் மரிச்ச உடனே நகசோன் வந்தாரு. நகசோனுடைய தங்கையை யாரு இப்ப கல்யாணம் பண்றது? ஆரோன், பிரதான ஆசாரியனாகி ஆரோன் திருமணம் செய்திருக்கிறார். சரியா? எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை பார்ப்பார். யூதா கோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி தான் கூடாரம் போட்டு குடியிருப்பாங்க. ஏதாவது ஆரோனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா டக்குன்னு யார் வீட்டுக்கு வந்துடுவாரு? அவங்க மனைவி வீடு என்னதான் இருக்கு? எதிர்த்தாப்புல முன்னாடி தான் இருக்கு. நகசோன் வீடு எதிர்த்த வீடு தான், ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேர் எதிர்த்த வீடு தான். உடனே வந்துட்டு போயிடுவார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு. இல்லை, இப்போ அந்த நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆசாரியர்கள் ஆசிரியர் கூடாரத்தை விட்டு நீங்க மாட்டாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எந்த அளவு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க பாருங்க. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்க. இப்போ நகசோன் யூதா கோத்திரத்துக்கு பிரபுவோ அவர் தான் கொடியை பிடித்து கொண்டு என்ன செய்கிறார்? வருகிறார். பேர் பெற்ற குடும்பம் இஸ்ரவேல்ல. இப்போ நேரா எல்லா பாளையமே எங்கே வந்துட்டாங்கன்னா யோர்தான் நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. மோசே மரித்து விட்டார். அடுத்து யாரு தலைவரா ஆயிட்டது? யோசுவா தலைவர் ஆயிட்டார். சரியா? இந்த நேரத்தில் இப்ப நகசோனும் மரிக்கிறார். நகசோனுடைய மகன் சல்மோன் பிரபு ஆயிட்டார் யூதா கோத்திரத்துக்கு. சொல்லுங்க, இப்ப யாரு பிரபுவா இருக்கிறது? சல்மோன் இப்ப என்ன ஆயிட்டாரு? யூதா கோத்திரத்துக்கு பிரபு ஆயிட்டார். சரியா? இவங்க அத்தையை தான் ஆரோனே கல்யாணம் பண்ணியிருக்கிறார். எப்படி குடும்பம் பாருங்க. இப்ப சல்மோன் தான் பிரபு. அம்மினதாப் நகசோன் விட்டுருங்க. இப்ப நமக்கு தேவை சல்மோன் தான். சொல்லுங்க, நமக்கு தேவை யாரு தான்? சல்மோன் தான் இப்ப யூதா கோத்திரத்துக்கு பிரபு. எல்லாரும் யோர்தான் நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. இப்ப யோசுவா 2 வேவுகாரரை அனுப்பணும். ரகசியமா அனுப்பி வைக்கிறார். எப்படி அனுப்பி வைக்கிறாரா? ரகசியமா. ஏன்னா இதுக்கு அவருக்கு தெரியும் இல்ல, மோசே வேவுகாரரை அனுப்பி என்ன ஆச்சுன்னு அவருக்கு நல்லா என்ன செய்யும் தெரிஞ்சதுல. அவர் பகிரங்கமா அனுப்பினார் இல்லையா? ஆண்டவர் சொல்லி தான் அனுப்பினார், ஆனா பகிரங்கமா அனுப்பினார். அதனால இவருக்கு பயம், போறவங்க ஏதாவது திருப்பி வந்து என்னத்தையாவது சொல்ல, நம்ம ஆட்கள் திரும்ப என்ன பண்ணிடப்படாது, கலகம் பண்ணிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அனுப்பி வைக்கிறாரு? ரகசியமா அனுப்பி வைக்கிறார். ஆனா அது கூட அந்த எரிகோ மன்னனுக்கு என்ன செய்யுது தெரியுது பாருங்க. சரி, கவனிங்க. இப்ப 2 வேவுகாரரை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் எரிகோ பட்டணத்திற்கு வருகிறார்கள். சரியா? எரிகோ பட்டணத்து ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, கானான் தேசத்துல ரொம்ப பிரதானமான பட்டணம் எரிகோ பட்டணம். இன்னும் சொன்னா கானானுக்கே தலைநகரம் போல்றது எரிகோ. எரிகோவை பிடிச்சிட்டோம்னா எதைய பிடிச்ச மாதிரி? கானானையே, ஒட்டுமொத்த கானானையும் பிடிச்ச மாதிரி. இப்ப எரிகோ பட்டணத்திற்கு வருகிறார்கள். எரிகோ பட்டணத்துடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, பாவத்துல, பாவ இச்சைகள்ல திளைத்தவர்கள். அந்த ஜனங்கள் சங்காரம் பண்ணப்பட வேண்டிய ஜனங்கள். உபாகம புஸ்தகம்
20வது அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம், சொல்ற வார்த்தையை பாருங்க, என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். நல்ல கவனிங்க. ஏன் இந்த ஜனங்களை சங்காரம் பண்ணணும்? ஏன் இந்த ஜனங்களை சங்காரம் பண்ணணும்னா, இந்த ஜனங்கள் மாம்சத்துக்கு அடுத்த பாவங்கள்ல, மாம்ச இச்சைகள்ல ரொம்பவும் ஊறி போனவர்கள். லட்சையான காரியங்களிலே தங்களை எந்நேரமும் ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். இந்த 7 ஜாதிகளும், கானானிய ஜாதிகள் 7 ஜாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேரும் அப்படிப்பட்டவர்கள். அதனால அவர்களுக்குள்ள மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களால உண்டாகிற வியாதிகள் ஏராளம் பரவி இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் இவர்களை உயிரோடே வைத்தால் இந்த வியாதி எல்லா ஜனத்துக்கும் என்ன செஞ்சிடும்? நான் பாவத்தை சொல்லல, பாவத்தினால உண்டான வியாதி எல்லா ஜனத்துக்கும் பரவிருங்கிறதுனாலதான் இந்த 7 ஜாதிகளுக்கு நீ இரக்கமே காட்டாத, அவர்களை சர்வ சங்காரம் பண்ணணும்னு சொன்னார். ஏன் அவங்களை அந்த அளவுக்கு அழிக்க சொன்னார்? மற்ற ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுனார். மற்ற ஜாதிகளை எல்லாம் என்ன பண்ணணும்? துரத்தி விட்டுரு. ஆனா இந்த 7 ஜாதிகளை மட்டும் துரத்தாத, என்ன பண்ணிரு? சங்காரம் பண்ணிரு. ஒருத்தர் உயிரோட இருக்க கூடாது. அவ்வளவு இச்சைகள்ல நிரம்பினவங்க அவங்க. அதாவது தங்களுடைய இச்சைகளுக்கு மிருகங்களை கூட அவர்கள் விட்டு வைத்தது கிடையாதாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மிருகத்தை கூட உயிரோட வைக்காத, சுவாசமுள்ளது ஒன்றையும் என்ன செய்யாத, உயிரோட வைக்காத, மீதி இருக்கிற எல்லாத்தையும் சுட்டரிச்சிரு, நெருப்புல சுட்டரிச்சு போட்டுரு. இல்லைன்னா இந்த வியாதி எல்லா இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணிரும்? பரவிருங்கிறதுக்காகத்தான் அவர்களை சர்வ சங்காரம் பண்ணணும்னு சொன்னார். சரியா? இப்ப எரிக்கோ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, தேவனுடைய பார்வையிலே சங்காரம் பண்ண, சர்வ சங்காரம் அப்படியே இருக்கு பைபிள்ல. அவங்களுக்கு இறங்க வேண்டாம், உன் கண் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாமா? இரக்கமே காட்டாத. ஒரு ஆளை நீ உயிரோட விட்டாலும் அந்த வியாதி என்ன செஞ்சிடும்? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் பிடிச்சிரும். சோ இவங்களை உயிரோட வைக்காத அப்படின்னு சொன்னார். இப்ப கவனிங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாம் யோர்தான் நதி கரைக்கு வந்துட்டாங்க. கானானுக்குள்ள இன்னும் வரல, யோர்தான் நதிக்கு அந்த புறத்துல இருக்கிறாங்க. 2 வேவுகாரர் எரிக்கோ பட்டணத்துக்கு வருகிறார்கள். எரிக்கோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? தேவனுடைய பார்வையிலே சர்வ சங்காரம் பண்ணப்பட வேண்டிய பட்டணம் அது. இப்ப அந்த பட்டணத்துல ஒரு ஸ்திரீ குடியிருக்கிறாள். அவளுக்கு ராகாப்னு பேரு. சொல்லுங்க, என்ன பேரு? ராகாப்னு பேரு. இந்த ராகாப்பை குறித்து யூத பாரம்பரியத்தின்படி என்ன சொல்லப்படுதுன்னா, இவள் 10 வயதிலேயே, தன்னுடைய சிறு வயதிலேயே தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டவள். எரிக்கோ மன்னனாலும் எரிக்கோவின் ஜனங்களாலும் தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு உட்படும்படிக்கு கட்டாயப்படுத்தப்பட்டு இளம் வயதிலேயே, இன்னும் சொன்னா சிறு வயதிலேயே தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டவள். நம்முடைய தமிழ்நாட்டில் ஆதி காலங்கள் அப்படி வழக்கம் தெரியுமா? பெண்களை கொண்டு போய் கோயில் என்ன செஞ்சிருவாங்க? விட்டுட்டு வந்துருவாங்களே, அதே வழக்கம் தான், அதே தான். அந்த நாட்கள்ல கானானியர்கள், இந்த ஜாதிகள் இந்த சிறு பெண்களை எல்லாம் எடுத்து இப்படிப்பட்ட தவறான பாதைக்கு அவர்களை கொண்டு போனார்கள். அப்படி எரிக்கோவின் மன்னனாலும் எரிக்கோவின் ஜனங்களாலும் தவறான பாதைக்கு கொண்டு போகப்பட்டவள் தான் இந்த ராகாப். சரியா? வேதம் அவளை குறித்து அந்த வார்த்தை, அவளை குறித்து ராகாப் என்னும் வேசி அப்படிங்கிற அந்த வார்த்தைய, பொதுவா வேதம் யாரையும் குறித்து நெகட்டிவா அவ்வளவு சீக்கிரம் அடமொழிலாம் கொடுக்காது. ஆவியானவர் அப்படி எழுத மாட்டார்.
ஆனா இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பழைய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடு வரைக்கும் அந்த வார்த்தை என்ன செய்து திரும்ப திரும்ப சொல்றார். அவள் அப்படிப்பட்ட தவறான பாதைக்கு கொண்டு போகப்பட்டாள். சரியா? இப்ப ஒரு கட்டத்துல அவள் கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறாள். ராகாப் யாரை குறித்து கேள்விப்படுகிறாள்? தேவனாகிய கர்த்தரை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். இந்த தவறான பாதைக்கு உட்பட மறுக்கிறாள். இல்ல, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இப்படிப்பட்ட தவறான பாதையில நான் வாழ விரும்பலன்னு சொல்லி அவள் மனம் திரும்புகிறாள். எல்லா ரபிகளும் இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, she has repented, அவள் மனம் திரும்பினாள். எப்படி பிரதர் சொல்றீங்க மனம் திரும்பினான்னு? பைபிள்ல போட்டிருக்கா? எப்படி சொல்றீங்க மனம் திரும்பினான்னு? எப்படி சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஸ்திரீகள் கோயில்களிலே தான் குடி வைக்கப்படுவார்கள். இதுதான் வழக்கம், அவங்களுடைய வழக்கம். விக்கிரகங்கள் இருக்கிற இடத்திலே குடி வைக்கப்படுவார்கள். ஆனா இவள் இப்படிப்பட்ட பாதைக்கு உட்பட மறுத்ததுனால, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்களுடைய இச்சையான காரியங்களுக்கு உட்பட மறுத்ததுனால அவள் அலங்கத்திலே குடி வைக்கப்பட்டாள். அலங்கத்துல யாரை கொண்டு போய் குடி வைப்பாங்க தெரியுமா? ராஜாவுக்கு ஒரு ஆள் ஒத்து வரல, சரியில்லை, அவர் பார்வையில் ராஜாவுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கிறோங்க, நேர கொண்டு போய் அலங்கத்தில் வச்சிருவாங்க. அலங்கத்தில் யாரையும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களில் கொள்ளையர்கள் அடிக்கடி பட்டணங்களிலே படையெடுத்து வருவார்கள். தாவீது அடிக்கடி பட்டணங்கள் மேலே என்ன பண்ணாரு? கொள்ளையடிக்க பட்டணங்கள் மேலே படையெடுத்து போனார் இல்லையா? அது மாதிரி படையெடுத்து வருவாங்க. இப்படி கொள்ளையர்கள் வருகிறவர்கள் பட்டணத்தின் நடுப்பகுதி மட்டும் வரமாட்டாங்க. அந்த பட்டணத்தின் ஓரங்களிலே குடியிருக்கிறவங்க, அலங்கங்களிலே குடியிருக்கிறவங்க, அவர்களைத்தான் கொள்ளையடித்து அவர்களை கொலை செய்து போடுவார்கள். அந்த ராஜாவுக்கு யாராவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை கொண்டு போய் அலங்கத்தில் வைத்து விடுவார்கள். எந்த நேரத்திலும் அவர்கள் கொள்ளையர்களாலே கொலை செய்யப்படலாம், கொள்ளையாடப்படலாம் என்கிற சூழல். இப்ப ராகாப் இந்த பாதையை விட்டு அவள் மனம் திரும்புகிறாள். திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், அவள் மனம் திரும்புகிறாள், இந்த பாதைக்கு உட்பட மறுக்கிறாள். ஆகையினாலே எரிகோவினுடைய ஜனங்கள் அவளை அலங்கத்திலே குடி வைக்கிறார்கள். அதனாலதான் அந்த வார்த்தை 2 தடவை சொல்லும், அவள் அலங்கத்தில் குடியிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வரும், அவள் வீடு அலங்கத்தின் மதிலின் மேல இருந்தது. 2 தடவை அவர் அழுத்தி சொல்லுவார். ஆவியானவர் ரொம்ப தெளிவா எழுதுறார். அதை அலங்கத்தின் மேலே அவள் குடி வைக்கப்பட்டு விட்டாள். நல்லா யோசிச்சு பாருங்க, ராகாப்பினுடைய சூழலை பாருங்க. 10 வயதிலேயே வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களாலே அவளுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருக்கிறது. இனிமே அதை சரி செய்ய முடியாது, யாராலும் சரி பண்ண முடியாது. அவள் எதையெல்லாம் இழக்க கூடாதோ அதையெல்லாம் இழந்திருக்கிறாள். சரி, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர நினைக்கிறாள். ஆனால் அதற்கு தேசம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. அவள் கொள்ளையாடப்படட்டும், கொலை செய்யப்படட்டும் என்று சொல்லி அலங்கத்தினுடைய மதிலிலே வைக்கப்படுகிறாள். எந்த இரவிலும் கொள்ளையர்கள் வரலாம், எந்த இரவிலும் கொலை செய்யப்படலாம் என்கிற சூழல். ராகாப்பை குறித்து சமஸ்த கானானுக்குமே தெரியும் அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி. கானான் அறிய பேர் பெற்ற இழிவான வாழ்க்கை, பேர் பெற்ற நல்ல வாழ்க்கை அல்ல, கானான் அறிய பேர் பெற்ற இழிவான வாழ்க்கை. அதுதான் ராகாப்புடைய வாழ்க்கை. ஆனா இந்த சூழ்நிலையில அவள் கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறாள், கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறாள். சொல்லுங்க, என்ன வைக்கிறா? சத்தமா சொல்லுங்க, என்ன வைக்கிறா? அவ சொன்னா, அந்த 2 வேவுகாரரை பார்த்து சொன்னா, இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவனானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 10 வயதிலே வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த வாழ்க்கையை விட்டு அவள் எழும்பி வந்தால் கூட அந்த கரையை யாராலும் துடைக்க முடியாது. கானான் அறிய இழிவான வாழ்க்கை.
அலங்கத்து மதிலின் மேலே குடி வைக்கப்பட்டிருக்கிறாள். எந்த நேரமும் கொலை செய்யப்படலாம், எந்த நேரமும் கொள்ளையாடப்படலாம். பாருங்க அவருடைய வாழ்க்கைய. இந்த வாழ்க்கைக்கு உட்பட மறுக்கிறாள். அவர் சொன்னாலாம், இல்ல நான் இந்த வாழ்க்கைக்கு உட்பட மாட்டேன், நான் 100 பிழைத்துக் கொள்ளுகிறேன். என்ன 100? அதாவது உண்மையை சொல்லுகிறேன், வேதத்துல குணசாலியான ஸ்திரீக்கு என்று சொல்லி சில அடையாளங்கள் சொல்லுகிறது. எந்த அதிகாரம்? நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல. உண்மை தெரியுமா? குணசாலியான ஸ்திரீக்கு உரிய அடையாளங்கள் ராகாப்பினிடத்தில் இருந்திருக்கிறது. யோசுவா 2:6 வாசிங்க. யோசுவா 2:6 வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகள், சொல்லுங்க என்ன தட்டையா? சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். இல்லையா? இப்ப நீதிமொழிகள் 31:13 வாசிங்க. 31:13. ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். இந்த சணல் நூல் நூற்கிறது இருக்கு பாருங்க, அந்த வேலையை அவ்வளவு சீக்கிரம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். குணசாலியான ஸ்திரீகள் தான் அந்த வேலையை செய்வார்களாம். அது ரொம்ப கஷ்டம். சணலை நூற்கிறது, அந்த சணல் தட்டைகளை கொண்டு வரணும், அதை நிழல் காய்ச்சல்ல காய வைக்கணும். வெயில்ல காய வைக்க கூடாது, நிழல்ல காய வச்சு அது ஓரளவு காய்ந்த பிறகு கத்தியை வச்சு அந்த தட்டைகளை கீறி விடணும். உள்ள இருந்து அந்த பஞ்சு போல அந்த நூல் வெளியே வரும். அது ரொம்ப ஹார்டா இருக்கும். வெளியே வரும்போது அதை வெளியே எடுத்து பல மணி நேரம், பிரம்பினாலே பல மணி நேரம் அடிக்கணும். அப்படி அடிக்க 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 அது ரொம்ப சாஃப்டா மாறும். எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட். எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது விலை கூட. அப்படி ரொம்ப சாஃப்டா ஆன பிறகு அதை வைத்து நூல் நூற்பார்கள். அதை வைத்துதான் சணல் வஸ்திரங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். இந்த இப்படி சணல் வஸ்திரங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு பாருங்க, சணல் நூல்களை நூற்பதற்கு பாருங்க, அது சாதாரண காரியம் அல்ல. சாதாரணமான ஸ்திரீகள் அதை செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது. குணசாலியான ஸ்திரீ தான் அப்படிப்பட்ட சணல் தட்டைகள்ல வேலை செய்வாள். இப்ப ராகாப் என்ன தட்டைகளை எல்லாம் சேர்த்து வைத்து வேலை செய்திருக்கிறாள்? சணல் தட்டைகளை வைத்து வேலை செய்திருக்கிறாள். அதனாலதான் அவள் வீட்டில் என்ன நூல் இருந்துச்சான்? சிவப்பு நூல். என்ன நூல் இருந்துச்சான்? சிவப்பு நூல் கயிறு இருந்துச்சான். சரியா? அப்ப குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளங்கள் யாரிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. சாராள் சணல் நூலை நூற்றாங்கன்னு சொல்லப்படல, ரெபேக்காள் நூற்றாங்கன்னு சொல்லப்படல, ராகேல், லேயாள் அல்லது வேறு யாரும் எந்த ஸ்திரீயும் நூற்றாங்கன்னு சொல்லப்படல. ஆனால் இந்த ராகாப் ஒரு குணசாலியான ஸ்திரீக்குரிய அந்த அடையாளத்தை, சணல் நூலை நூற்றிருக்கிறா பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டு விட்டது மனிதர்களாலே. இனிமே அந்த கரையை போக்கவே முடியாது. கானானுக்கே தெரியும் இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி. இப்ப அந்த வாழ்க்கைக்கு உட்பட மறுக்கிறாள். என்னை விட்டுடுங்க, நான் இந்த வாழ்க்கைக்கு உட்பட மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை, நான் நூற்றாவது என்ன செய்து கொள்ளுகிறேன்? பிழைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்கு உட்பட மறுத்ததுனால அலங்கத்திலே குடி வைக்கப்பட்டு விட்டால் எந்த நேரத்திலும் கொள்ளையாடப்படலாம், எந்த நேரத்திலும் கொலை செய்யப்படலாம். என்ன வாழ்க்கை, எப்படி சூழல் பாருங்க. அவளுக்கு அவ உயிரோட இருக்கிறதுலே விருப்பம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் சொல்றா. ஏன்னா 2 வேவுகாட்ட கேட்கும் போது என்ன சொல்றா? என்னைய உயிரோட காப்பாத்துங்கன்னு அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைங்க, என்னைய உயிரோட வைங்கன்னு அவ என்னவே செய்யல, கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் கேட்கல. அவளை பொறுத்த மட்டும் என்ன, நான் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன அல்ல, தகுதியே இல்லைன்னு நினைக்கிறான். நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, ஏன்னா என் வாழ்க்கை முற்றிலுமாய் சீரழிந்து போச்சு, கெட்டுருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் நான் உயிரோடு வாழ்வதில் அர்த்தம் இல்லை. அதான் அவளுடைய மனப்பான்மை. என்னைய காப்பாத்துங்க ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை.
கடைசி வரைக்கும் கேட்கல. நீங்க தெளிவா வாசிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அவ கேட்கவே இல்லை. என்னையே காப்பாத்துங்கன்னு சொல்லல. என் தகப்பனை, என் தாயார, என் சகோதரரை, என் சகோதரிகளை அவர்களுக்கு உண்டான யாவற்றை என்ன செய்யுங்க. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இவங்க யாருமே அவளை ஏற்றுக்கொள்ளல. அதான் உண்மை. ஏன்னா 2 வேவுகாரரும் சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டிட்டு உன் தகப்பன், தாயார், சகோதரர் எல்லாரையும் எங்க சேர்த்துக்க, உன் வீட்டுல சேர்த்து வச்சிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ராகாப்போட என்ன செய்யல, குடியிருக்கல. அவங்க வேற எங்கேயோ பட்டணத்துக்குள்ள இருக்கிறாங்க, இவ தனியா தான் இருக்கிறா. யோசிச்சு பாருங்க. தகப்பனும் தாயாரும் சகோதரரும் சகோதரிகளும் கூட என்ன செய்யல, அவளை ஏற்றுக்கொள்ளல. பாருங்க, அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்ன உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எல்லாரையும் கேட்கிற, எல்லாரும் உயிரோட இருக்கணுங்கிற, யாரையுமே காணாம என்ன? இல்ல அவங்க எல்லாம் பட்டணத்துக்குள்ள இருக்காங்க. ரைட்டு, பரவாயில்ல. ஆனா நாங்க வரும்போது அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுக்க, உன்னுடைய வீட்டுல சேர்த்துக்கொள், யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிரு. தகப்பனார் தாயார் யாரும் ஏற்றுக்கொள்ளல. பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க அவளுக்கு. எத்தனை பேர் பட்டியல இருந்து அவளை லிஸ்ட்ல இருந்து தூக்கி விட்டுருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஏதாவது திருமணம், அந்த பட்டணத்தில் ஏதாவது விவாகம் அப்படின்னு சொன்னா பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லை, அழைப்பு கொடுக்கணும் இல்லை. அப்ப ஒவ்வொருத்தர் வீடா சொல்லும்போது ராகாப்பை கொடுப்போமா? ஆமா, ராகாப்லாம் ஒரு ஆளு, அவளுக்கு போய் என்ன செய்யறது, விவாகத்துக்கு அவளை கூப்பிடணுமாக்கும். எத்தனை பேர் அவளை பட்டியல இருந்து தூக்கி விட்டுருப்பாங்க. இதான் ராகாப்பினுடைய வாழ்க்கை. நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கை ராகாப்பை போல இல்லைனாலும், அந்த மாதிரியான வாழ்க்கை இல்லைனாலும், எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சாராம்சத்தில் இருக்கிறது. பிரதர், என்னுடைய வாழ்க்கை மனிதர்களாலே சிதைக்கப்பட்டிருக்கு. பிரதர், என்னுடைய வாழ்க்கை மனிதர்களாலே சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் என்ன புறக்கணிச்சிருக்காங்க. பிரதர், நான் செய்த சில தவறான காரியங்களாலே சில கரைகள் படிந்ததுனால இன்னும் அந்த கரைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகல. அநேகர் என்னை பார்க்கிற பார்வை தவறானதாகவே இருக்கிறது. எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. பிரதர், எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்கள். என்னுடைய சொந்த தகப்பன் தாயார்ல இருந்து இந்த பட்டணம் முழுவதுமே ராகாப்பினுடைய மரணத்தை எதிர்பார்த்திருந்தது. யோசிச்சு பாருங்க. நான் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறவங்க இல்ல பிரதர். நான் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. பிரதர், எத்தனை பேருடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய சூழல். பிரதர், பல தவறான காரியங்கள்ல பல லட்சங்களை, ஆயிரங்களை நான் சம்பாதித்திருக்கிறேன். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த வருமானங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் இப்ப ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில சில வேலைகளை செய்தாலும் சில பணிகளை செய்தாலும் நான் பொருளாதார அடிப்படையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். பிரதர், ராகாப் நூற்றாவது பிழைத்துக் கொள்ளுகிறேன் சொன்னது போல நானும் இப்ப ஏதாவது ஒரு வேலை செய்தாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பிரதர், எத்தனை பேருடைய ஆத்துமா. இதான் ராகாப்புடைய வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்த போதிலும் கூட ராகாப் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவ சொன்ன வார்த்தையை இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லல. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவனானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கவனிங்க, என்ன ஒரு பியூட்டி பாருங்களேன். ராகாப் எந்த பட்டணத்துல குடியிருக்கிறா? சொல்லுங்க, எந்த பட்டணத்துல குடியிருக்கிறா? எரிகோவில். எந்த தேசம்னு சொன்னோம்? கானான் தேசம். சொல்லுங்க, எந்த தேசம்? நல்ல கவனிங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களே, தேவனுடைய ஜனங்களே இன்னும் கானானுக்குள்ள வரல. தேவ ஜனங்கள் இன்னும் கானானுக்குள்ள வரல. அவர்களே எங்க தான் இருக்கிறாங்க? யோர்தானுக்கு அப்புறத்துல தான் இருக்கிறாங்க. தேவனுடைய ஜனங்களே இன்னும் கானானுக்குள்ள வரல பிரதர். ஆனா கானானுக்குள்ள இருந்த ஒரு ஸ்திரீ கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கானானின் பிந்தைய கானானின் முதல் விசுவாசி ராகாப். எப்படி? பிந்தைய கானானின். முந்தைய கானான் ஒன்று இருக்குல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் எங்கே தான் இருந்தாங்க?
கானான்ல இருந்தாங்கல்ல, அது அதே கானான் தான், ஆனா முந்தைய காலம் அது. அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் இங்க தான் இருந்தாங்க. பிறகு யாக்கோபு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 430 வருஷம் கழித்து இப்ப என்ன செய்யறாங்க? அவங்க திரும்பி வர்றாங்க. தேவனுடைய ஜனங்களே இன்னும் கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யல? வரல. ஆனால் கானான் தேசத்துக்கு தேவனுடைய ஜனங்களே உள்ள வரல. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாகவே இந்த கானான் தேசத்துல ஒரு ஸ்திரீ கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ராகாப்புக்கு தேவனை பற்றி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது இல்ல. அவளுக்கு பலியை குறித்து ஏதாவது தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்திருக்கிறாளா? இப்ப இஸ்ரவேலர்கள் எதையெல்லாம் பார்த்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு, அவங்ககிட்ட ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஆசாரிய வஸ்திரங்கள் இருந்துச்சு, மேக ஸ்தம்பம் இருந்துச்சு, எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. பலிபீடம் இருக்கு, தூப பீடம் இருக்கு, கழுவும் தொட்டி இருக்கு, கிருபாசனம் இருக்கு, கேருபீன்கள் இருக்கு, எவ்வளவு காரியங்கள் இருக்கு அவங்ககிட்டயாவது. ஆனா இந்த ராகாப் தேவனை குறித்த பெருத்த அறிவு எதுவுமே கிடையாது அவளுக்கு. பலி தெரியாது, ஆராதனை தெரியாது, ஆராதனை முறைமைகள் தெரியாது, தகன பலினா என்ன, போஜன பலினா என்ன, பான பலினா என்ன, சமாதான பலினா என்ன, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எந்த பலியும் தெரியாது. தேவனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், உயர வானத்திலோ கீழே பூமியிலோ கர்த்தரே தேவனானவர். அல்லேலூயா. அந்த அடிப்படை விசுவாசம் சொல்லுவாங்களே, the primary faith, அதான் அவட்ட இருக்கு. வேற ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அற்புதங்களை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள் வனாந்தரத்துல. எத்தனை அற்புதங்களை கண்டாங்க யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக செங்கடல் என்ன செய்தது? பிளந்தது. ரெவித்தீமிலே கன்மலை அடிக்கப்பட்ட போது தண்ணீர் நதியாக ஆறாக புறப்பட்டது. மாராவிலே கசப்பான நீர் மதுரமாய் மாற்றப்பட்டது. மன்னா வானத்திலிருந்து தூதர்களின் அப்பம் பொழிகிறது. இறைச்சி வந்து விழுகிறது. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். சீனாய் மலையிலே கர்த்தர் பிரத்யட்சமாய் பிரசன்னமானாரே. எவ்வளவு அற்புதங்கள்! இவ்வளவு அற்புதங்களையும் கண்டவர்கள் விசுவாசிக்காம வனாந்தரத்தில் மரித்து போனாங்க. பிரதர், கர்த்தரை விசுவாசிக்காம என்ன பண்ணாங்க? வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க? பவுல் சொல்றாரா, அவர்கள் விசுவாசியாதபடினாலே கானானுக்குள்ள என்ன செய்ய முடியலையா? பிரவேசிக்க முடியல. அப்ப அற்புதங்களை கண்டவர்கள், கர்த்தருடைய மகிமையான அற்புதங்களை கண்டவர்கள் கூட கர்த்தரை விசுவாசிக்கல. ஆனா எதையுமே பார்க்கல. இப்படிப்பட்ட சிதிலமான வாழ்க்கை இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசித்தால் என்ன பண்ணியா? அப்படித்தான் சொல்றா. கர்த்தரை குறித்து நாங்கள் என்ன செய்தோம்? கேள்விப்பட்டோம். அதனாலதான் சொல்றது, நாங்க அடிக்கடி சொல்றது, அற்புதங்களை தேடி ஓடாதீங்க. அற்புதங்களை பார்த்து விசுவாசிக்கிறவங்க கூட என்ன பண்ண முடியாது? நிலைக்க முடியாது. கர்த்தரை குறித்த இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்க பழகணும். அல்லேலூயா. எந்த விசுவாசம் தான் மேன்மையானது? கண்டு விசுவாசிப்பதை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் என்னவா? பாக்கியவான்கள். சரியா? அற்புதங்களை பார்த்தா அப்படியே விசுவாசிச்சிருவேன் நினைக்காதீங்க. அற்புதங்களை பார்த்து விசுவாசிக்கிறவங்க கூட நிற்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்தால் உங்களால காலங்காலமாய் கண்மலையை போல நிற்க முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப யோசிச்சு பாருங்க, அற்புதங்களை கண்டவங்கெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்காம கானானுக்குள்ளே வரல, அந்த பக்கம் மறிச்சுட்டு கிடக்குறாங்க. ஆனால் எந்த அற்புதத்தையும் பார்க்கல, எந்த நல்வாழ்க்கையும் பார்க்கல, இதுவரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பெரிதா எதையும் பெற்றுக்கொள்ளல, கர்த்தரை குறித்தும் பெரிதா தெரியாது, பலி தெரியாது, ஆராதனை முறைமை தெரியாது, எதுவுமே தெரியாது பிரதர். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். அல்லேலூயா. இப்ப ராகாப் ஒருத்தி மட்டும் கர்த்தரை விசுவாசிக்கிறார். ஓகே, இதான் சூழல். என்ன கவனிங்க, எரிகோ பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையில என்ன பண்ணப்பட வேண்டியவர்கள்?
சர்வ சங்காரம் பண்ணப்பட வேண்டியவர்கள். அந்த ஜனங்கள் மத்தியில ராகாப் என்கிற ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரம் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார். சரியா? சரி, இப்ப என்ன நடக்கிறது? ரெண்டு வேவுகாரரும் வந்துட்டு திரும்பி போய் யோசுவாட்ட சொல்றாங்க, நம்மெல்லாம் போகலாம், கர்த்தர் தேசத்தை என்ன செய்தார், நம்முடைய கரங்களில் என்ன பண்ணினார், ஒப்பு கொடுத்தார்னு சொல்றாங்க. இப்ப யோசுவா ஜனங்களை கூட்டிக் கொண்டு யோர்தானுக்குள்ளே பிரவேசிக்கிறார். முதல்ல யோர்தானுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வருகிறது. பிறகு ஒவ்வொரு கோத்திரமா வரணும். முதல்ல எந்த கோத்திரம் வரணும்? சீக்கிரம் வேகமா நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல எந்த கோத்திரம் வரணும்? யூதா கோத்திரம் வரணும். யூதா கோத்திரத்துக்கு இப்ப பிரபு யாரு? முதல்ல அம்மினதாப் இருந்தாரு, நகசோன் இருந்தாரு. இப்ப பிரபு யாரு? சல்மோன். சத்தமா சொல்லுங்க, இப்ப பிரபு யாரு? இப்ப சல்மோன் யூதா கோத்திரத்தின் கொடியை பிடித்துக் கொண்டு முதலாவது உள்ள என்டர் ஆகிறார். கரெக்டா சொன்னா கானானுக்குள்ள முதல்ல அடி எடுத்து வச்சது சல்மோன் தான். எப்படி சொல்றீங்க பிரதர்? ஆசாரியர்கள் எல்லாரும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு யோர்தான் கரையில வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே நிக்கிறாங்க. எல்லாரும் யோசுவா எல்லாரும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்ப ஜனங்கள் எல்லாரும் எதை கடக்கணும்? யோர்தானை கடக்கணும். முதல் கோத்திரம் எதுதான் வரணும்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தின் கொடியை பிடிச்சுக்கிட்டு யாரு தான் முதல்ல வரணும்? சல்மோன் தான் முதல்ல வரணும். இப்ப சல்மோன் தான் கானானுக்குள்ள முதல் அடி எடுத்து உள்ள வைக்கிறான். எபிரேய பாஷையில சல்மோன்னா பரிபூரணன். சொல்லுங்க, என்னவா சல்மோன்னா என்ன அர்த்தம்? பெர்ஃபெக்ட் மேன். சொல்லுங்க, என்ன மேனா? பெர்ஃபெக்ட் மேன், பரிபூரணன். ஓகே, இப்ப சல்மோன் கானானுக்குள்ள வந்துட்டான். எல்லா ஜனங்களும் வரிசையை பின்தொடர்ந்து வர்றாங்க. எல்லா கோத்திரமும் வந்துட்டாங்க. எரிக்கோவினுடைய சமவெளியில சில நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. விருத்த சேதனம்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் ரைட், ஓகே. இப்ப ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எரிக்கோவை நீ சுற்றி வா. ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை மேனிக்கு சுற்றுங்க. 7வது நாள் எத்தனை தடவை சுத்தணும்? 7 நாள் சுத்தணும்னு சொல்லிட்டார். முதல்ல உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகட்டும், பின்னாடி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டார். இப்ப ஆசாரியர்கள் யோசுவாவும் ஆசாரியர்களும் என்ன பண்றாங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு முன்னாடி போறாங்க. 2000 முழம், கிட்டத்தட்ட 3000 அடி தள்ளி இப்ப அடுத்த கோத்திரங்கள் எல்லாம் 2000 முழம் கேப் இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்கும் இதுக்கு என்ன செய்யணும்? அந்த பாளைய வரிசையை புறப்படுறாங்கல்ல, அந்த ஜனங்களுக்கு 2000 முழம் கேப், கிட்டத்தட்ட ஒரு 3000 அடின்னு வச்சுக்கிறீங்களேன். 3000 அடி நீ டிஸ்டன்ஸ்ல இவங்க பின்னாடி பின் தொடர்ந்து போறாங்க. இப்ப கவனிங்க, இப்ப கோத்திரமா தானே வரணும். முதல்ல எந்த கோத்திரம் வரணும்? சத்தமா சொல்லுங்க, யூதா கோத்திரம். இப்ப யூதா கோத்திரத்து கொடியை பிடிச்சிட்டு வர்ற பிரபு யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? சல்மோன் யூதா கோத்திரத்து கொடியை பிடிச்சிட்டு முன்னாடி வர்றார். முன்னாடி வரணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எரிக்கோவின் பட்டணத்திலிருந்து மேல இருந்து அலங்கம்னா அந்த மதில் சுவர், காம்பவுண்ட் சுவர் இருக்கு பாருங்க, அந்த காம்பவுண்ட் சுவர்ல இருந்து எரிக்கோவின் ஜனங்கள் எல்லாரும் இப்ப எட்டி பார்க்கறாங்க. முதல்ல உடன்படிக்கை பெட்டி முன்னே போகிறது பார்க்கறாங்க. ஓ, இவங்க எல்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவங்க தான் யார் போல இருக்கு? ஆசாரியர்கள்னு சொன்னாங்களே அவங்க போல இருக்கு. சரி, இவங்க போட்டோம். பின்னாடி ஒருத்தர் கொஞ்சம் தூரத்துல கொடியை பிடிச்சுக்கிட்டு முதல்ல ஆளா வர்றாரு. யார் அவரு? சத்தமா சொல்லுங்க, யாரு கொடியை பிடிச்சிட்டு வர்றது? சல்மான் கொடியை பிடிச்சிட்டு வர்றாரு. பின்னாடி கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் வருகிறாங்க. எத்தனை லட்சம் ஜனங்கள்? இப்ப எரிக்கோ மக்களுக்கு பார்வைக்கு என்ன எப்படி தெரியும்? சல்மோன் தான் அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு முன்னாடி முதல்ல கொடியை பிடிச்சிட்டு வந்தா இந்த 30 லட்சம் பேருக்கும் தலைவன் யாரு மாதிரி தெரியுது அவங்களுக்கு. அத்தனை பேரும் கண்ணு இப்ப யாரைத்தான் பார்க்குது? சல்மானைத்தான் பார்க்குது. இவர் தான் பட தளபதி போல இருக்கப்பா. முன்னாடி நடந்து வர்றத பாரு. சிங்கம் பொறிக்கப்பட்ட அந்த கொடி, யூதா கோத்திரத்தினுடைய கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி நடந்து வர்றார் பாரு. அத்தனை பேருடைய கண்களும் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடும் இப்ப யாரை பார்க்கிறது? சல்மோனை பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு தெரியாது இவர் யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் தலைவர் அப்படிங்கிறது. அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்ப அவங்க பார்வையில இவர் தான் என்னவா இருக்கிறாரு? ஒட்டுமொத்த ஜனத்துக்குமே இவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்ப சல்மோன் கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி வர்றார். எரிக்கோவின் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், இன்க்ளூசிவ் ராகாப்பின் கண்கள் உட்பட. இப்ப ராகாப்பினுடைய கண்களும் யாரை பார்க்கிறது?
சல்மோனை பார்க்கிறது. அதே கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும். ஏன்னா பயம் இருக்குமா இல்லையா? இந்த 2 பேர் போனாங்களே, நம்மளை பத்தி சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஒருவேளை மறந்திருந்தா? அப்படியே சொன்னா கூட 20-30 லட்சம் ஜனங்கள், கொஞ்சம் நெஞ்ச பேர் கிடையாது பாருங்க. ஒருத்தர் 2 பேர்னா பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தன் தெரியாம எதையாவது பட்டயத்தை என்னத்தையாவது எடுத்து எரிஞ்சிட்டான்னா, வீட்டுக்குள்ள சடனா புகுந்துட்டான்னா, நம்ம தான்ங்கிறது இத்தனை லட்சம் ஜனங்களுக்கா தெரியும்? எல்லாருமா நினைவில் வச்சிருப்பாங்க? நடந்து வருகிற தோரணை, நடந்து வருகிற இதை பார்த்தா எவ்வளவு பிரம்மாண்டமான ஜனங்கள் வர்றாங்க. இதுல நம்ம எல்லாமா நினைவில் வச்சிருப்பாங்க இவங்க? அவங்க அண்ணன் தம்பிலாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு கேட்டிருப்பாங்களா இல்லையா? ராகா, உண்மையாகவே சிவப்பு கயிறு தானா மஞ்சள் கயிறா? நீ எதுவும் மாத்தி கேத்தி சொல்லுறியா? எடுத்து எடுத்து கயிறை பார்த்துருப்பானுங்க. இல்ல சுருண்டு 2 விழுந்துச்சா, நல்லா எடுத்து வெளியே தெரிகிற மாதிரி போடப்பா. பனி இனியில எதுவும் கலர் மாறிடுச்சான்னு பாரு, நல்லா பாரு, சிவப்பு கயிறு தானா பாரு. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணிட்டா, ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டாங்கன்னா 4 தடவை ஃபோன் பண்ணுவோம். பிரதர் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? பிரதர் சொல்லிட்டேன் பிரதர், இருந்தாலும் சொல்லிருங்க பிரதர், வெள்ளை சட்டை போட்டு வருவேன்னு சொல்லிருங்க பிரதர். சொல்லுவோம் பத்தியில. அதே நடுக்கத்தோடும் அதே கலக்கத்தோடும் சல்மோனையும் அந்த ராகாப்பினுடைய கண்கள் பார்த்து கொண்டு எல்லா ஜனங்களும் பார்க்கிறார். என்ன நடக்குது? பட்டணம் முதல் நாள் சுற்றி வரப்படுது, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7ஆம் நாள் சுற்றி வரப்படுகிறது. 7ஆம் நாள் எத்தனை தடவை சுற்றி வர்றாங்க? 7 தடவை என்ன செய்யறாங்க? சுற்றி வர்றாங்க. 7 முறை சுற்றி வர்றாங்க. 7 முறை சுத்தி வந்த பிறகு எக்காலம் ஊதப்படுகிறது. யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எது இடிந்து விழுந்ததா? அலங்கம். அந்த சுற்று சுவர் சொல்லுங்க. அலங்கம்னா அந்த மதில் சுவருக்குள்ள காம்பவுண்ட் சுவர். அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். இப்ப நல்ல கவனிங்க, என்னை பாருங்க. இப்ப 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வரப்படுகிறது. எக்காலம் ஊதப்படுகிறது. ஜனங்கள் மகா ஆரவாரமாய் முழங்குகிறார்கள். அவர்கள் முழங்குகையில என்ன நடக்குது? இந்த பட்டணம் இருக்கு பாருங்க, பட்டணத்தினுடைய காம்பவுண்ட் சுவர் அது எங்கோ ஒரு இடத்துல இடியல. ஏதோ ஒரு பக்கத்துல மூலையில மட்டும் இடிஞ்சிச்சு பிரதர், எல்லாரும் அதுக்குள்ள கூடி ஓடி உள்ள போனாங்க. அப்படி சொல்லல. அலங்கத்தினுடைய காம்பவுண்ட் சுவர் இருக்கு பாருங்க, டோட்டல் சுவர். அந்த டோட்டல் சுவரும் ஒரே நேரத்துல அட் அ டைம்ல ஒரே நேரத்துல இடிகிறது. யாரும் அங்கிட்டு ஓடுறாங்க, அந்த பக்கம் வழி இருக்கு, இந்த பக்கம் வழி இருக்கு, அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு நேராக அந்த பட்டணத்துக்குள்ள என்ன செய்தார்களா? பிரவேசித்தாங்க. சுற்றி இருந்த அலங்கம் முழுவதும் இடிந்தது. ஆனா ஒண்ணு, அலங்கத்தின் மேல இருந்த ராகாப்பின் வீடு மாத்திரம் இடியாமல் இருந்தது. அவ வீடு எதுல தான் இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. அவள் வீடு எதுல இருந்துச்சு? ஆவியானா ஒரு தடவை எழுதல, எத்தனை தடவை எழுதி வச்சிருக்கிறாரு? 2 தடவை சொல்லி இருக்கிறார். அவர் வீடு எங்க இருந்துச்சா? பட்டணத்தின் அலங்கம் முழுவதும் இடிந்தது, ஆனால் ராகாப்பின் வீடு மாத்திரம் இடியல. நீங்க பிஹெச் கேரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்காலர். பிஹெச் கேரல், CARROLL, கேரல் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வேத பண்டிதர். அவரை எரிக்கோ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிக்கோவை குறித்து நிறைய அகழ்வாராய்வுகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார். அவர் எழுதுகிற போது தன்னுடைய புஸ்தகத்திலே கமெண்ட்ரியும் ஒன்று எழுதியிருக்கிறார், ரொம்ப நல்ல கமெண்ட்ரி. அதில் அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார், எல்லா பகுதிகளும் இடிந்திருக்கிறது, அலங்கத்தில் ஒரே ஒரு பகுதி மாத்திரம் இடியாமல் இருந்திருக்கிறது. அது யாருடைய வீட்டு பகுதி? ராகாப்பினுடைய வீடு மாத்திரம் இடியாமல் இருந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அலங்கம் முழுவதும் இடியுது, எல்லா பக்கமும் இடிஞ்சிருச்சு. ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும், ராகாப்பின் வீடு இருந்த இடம் மட்டும் என்ன செய்யல? இடியல. அப்ப அத்தனை பேருடைய கண்களும் இப்ப யாருடைய வீட்டை தான் பார்க்கும்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய வீட்டை தான் பார்க்கும்? அந்த ஜன்னல்ல என்ன கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது? ஓ, இவள் தான் இந்த வேவுகாரரை தப்புவித்தவளோ. எரிகோ பட்டணத்தினுடைய ஜனங்கள் அத்தனை பேருடைய கண்களும் இப்ப யாருடைய வீட்டை தான் பார்க்கும்? ராகாப்பினுடைய வீட்டை பார்க்குது பாருங்க. நல்ல கவனிங்க பிரதர். 2 வேவுகாரர் ராகாப்பை காப்பாற்றுவதற்கு முன்பாக இவங்க போய் செய்தி சொல்லி அவளை எல்லாம் பாதுகாத்து வைங்க, தனியா வைங்க அப்படிலாம் சொல்லி பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி 2 வேவுகாரர் ராகாப்பின் வீட்டை தேடி மீண்டும் ரெண்டாவது தடவை எரிகோ பட்டணத்துக்கு தேடி வர்றதுக்கு முன்பாக, யோசுவா காப்பாற்றுவதற்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றுவதற்கு முன்பாக முதலாவது கர்த்தர் ராகாப்பை காப்பாற்றி வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய வீடு மட்டும் இடியல? ராகாப்பினுடைய வீடு மட்டும் அப்படியே நிக்குது பாருங்க. அதான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசங்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய அவ கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். நல்லா யோசிச்சு பாருங்க. பெருசா ஒண்ணுமே அவளுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு கர்த்தரை குறித்து பெரிய இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். பிரதர், எனக்கு பெரிய ஞானம் கிடையாது, பெரிய அறிவு கிடையாது, வேத அறிவு கிடையாது, அது இல்லை இது இல்லை. எது இருக்கோ இல்லையோ பிரதர், கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கு, அது போதும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் இப்ப ராகாப்பினுடைய வீட்டை காப்பாற்றி வச்சிருக்கிறார் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 11:30 வாசிங்களே. 30-31 வாசிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு என்ன செய்ததாம்? விழுந்தது. இப்ப எதனாலதான் எரிகோ மதில்கள் இடிந்தது? விசுவாசத்தினாலே, இல்லையா? வெரி குட். அடுத்து சொல்லுங்க, எரிகோ பட்டணம் எதனால விழுந்துச்சாம்? விசுவாசத்தினாலே. அடுத்து வாசிங்க 31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசத்தினாலே அலங்கம் இடிந்தது. அதே இஸ்ரவேலர்கள் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தினாலே அலங்கம் இடிந்தது. ராகாப் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தினாலே அவள் வீடு இடியாமல் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப அலங்கம் இடிகிறதும் வீடு இடியாமல் இருப்பதும் யார் மேல வைக்கிற விசுவாசம்? கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க கர்த்தரே தெய்வம் என்று, இயேசுவே கிறிஸ்துவே தெய்வம் என்று அவரை நம்பி வந்திருக்கிறீங்க பாருங்க. இந்த விசுவாசம் சாதாரணமானது இல்ல பிரதர். இந்த விசுவாசம் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடுவது கிடையாது. இந்த விசுவாசம் போதுமானது. நிச்சயமாய் இந்த உலகத்தை ஜெயித்து நிற்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் தான் தெய்வம் என்று சொல்லி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர் என்று சொல்லி நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ராகாப்பினுடைய வீடு மாத்திரம் இடியாமல் இருக்கிறது. இப்ப எல்லா பட்டணமும் சங்கரிக்கப்பட்ட உடனே இப்ப எந்த வீடு மட்டும்தான் இடியாம நிக்குது? வெளியே கொண்டு வாங்க எல்லாரையும். ராகாப் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருகிறாங்க. இப்ப ராகாப் வெளியே வருகிறார் இல்லையா? இப்ப கவனிங்க. சல்மோன் யாரை திருமணம் செய்தார்னு பார்த்தோம். சத்தமா சொல்லுங்க. சல்மோன் யாரு? எந்த கோத்திரத்துக்கு பிரபு? நான் ஆரம்பத்துல இருந்து கேட்கிறேன். 12 கோத்திரத்துல ரொம்ப விலையேற பெற்ற கோத்திரம் எது? யூதா கோத்திரத்துக்கு இப்போ பிரபு யாரு? சல்மோன். இந்த குடும்பம் யாரோட சம்பந்தம் கலந்த குடும்பம்? யாரோட கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க? பிரதான ஆசாரியனாகிய ஆரோனோட சம்பந்தம் கலந்த குடும்பம். இந்த சல்மோன் இப்ப ராகாப்பினுடைய கரத்தை பிடிக்கிறார். யாரு யார கல்யாணம் பண்றது?
யோசிச்சு பாருங்க. சல்மோன் என்ன சாதாரண ஆளா? பரிபூரணன், பர்ஃபெக்ட் மேன். ஒரு குறைவும் கிடையாது அவனிடத்துல. சாதாரண ஆள் கிடையாது. யூதா கோத்திரத்துக்கு பிரபு, பரிபூரணன். சாதாரண குடும்பம் அல்ல, இஸ்ரவேலில் பெயர் பெற்ற குடும்பம். பிரதான ஆசாரியனோடு சம்பந்தங்கள் அந்த குடும்பம். எப்படிப்பட்ட குடும்பத்துல வந்த சல்மோன் இப்ப யார கரம் பிடிக்கிறாரு? ராகாப்பை கரம் பிடிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ராகாப் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டா? ஆண்டவரே, என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரரையும் அப்புறம் என்னுடைய சகோதரிகளையும் என்னவா வைங்க? உயிரோட வைங்க. அதானே கேட்டா. அவ என்ன கேட்டா? சத்தமா சொல்லுங்க, என்ன கேட்டா? உயிரோட வைங்க. உயிர் பிச்சை தான் கேட்டா இல்ல. ஆனா ராகாப்புக்கு கர்த்தர் எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கையை கொடுத்தார் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க, நான் சல்மோன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சல்மோன் ராகாப்பை கரம் பிடிக்கணும்னு சொன்ன உடனே எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, ஏ சல்மோன் உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இஸ்ரவேல்ல உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? நீ யார கல்யாணம் பண்றன்னு சொல்றன்னு தெரியுமா? அந்த ஸ்திரீ கானான்லேயே பேர் பெற்ற இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள். இதுக்கு மேல ஒரு இழிவான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? கானான்ல யாரும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருந்தவள். இப்ப இல்ல, ஆனா இருந்தவள். இருந்தவள் முன்பு இருந்தவள். யாரு யார கல்யாணம் பண்றது? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யாரு யாரங்க கல்யாணம் பண்றது? ஒரு பர்ஃபெக்ட் மேன், பரிபூரணன், ஒரு குறையும் இல்லாதவன், மாசு மறுபற்றவன் ராகாப்பை கரம் பிடிக்கிறான். இழிவை எண்ணாமல். சொல்லுங்க, எதை எண்ணாமலாம்? அவன் ராகாப்பினுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நினைக்கலங்க. அவன் பார்வையில் ஒண்ணுதான் தெரிந்தது. இந்த ராகாப் தேவனுடைய ஜனங்கள் கானானுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இவள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருந்தாள். அந்த விசுவாசம் மட்டும்தான் சல்மோன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அவளுடைய பிந்தைய வாழ்க்கை எதுவுமே என்ன செய்யல, தெரியல. அவளை கரம் பிடிக்கிறதுனால தனக்கு இழிவு வரும், அவமானம் வரும், வெட்க வரும், அதையெல்லாம் எதுவுமே நினைக்கல. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12:2 வாசிங்க பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எதை எண்ணாமலா? சத்தமா சொல்லுங்க. பொது மொழிபெயர்ப்புல இருக்கு, இழிவை எண்ணாமல். எதை எண்ணாமலா? நல்ல கவனிங்க பிரதர். எப்படி, நல்ல கவனிங்க, முக்கியமான வார்த்தையை சொல்றேன். எப்படி சல்மோன் ராகாப்பினுடைய முந்தைய வாழ்க்கையை பார்க்காம விசுவாசத்தை மட்டும் பார்த்து கரம் பிடித்தானோ, அதை போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுடைய என்னுடைய முந்தைய வாழ்க்கையை பார்க்கல. நாம அவர் மேல வைத்த விசுவாசத்தை மட்டும் பார்த்து இழிவை எண்ணாமல் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், சல்மோன் கரம் பிடிச்சதுக்கே ராகாப்பின் வாழ்க்கை இப்படி மாறுனா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சல்மோன் இப்ப ராகாப்பினுடைய கரத்தை பிடித்ததுனால என்ன ஒரு வாழ்க்கை தெரியுமா அவளுக்கு? அவ கேட்டது உயிர் பிச்சை. உண்மைதானா? அவ கேட்டது எதைத்தான் கேட்டா? உயிர் பிச்சை தான் கேட்டா. உயிர் பிச்சை தான் கேட்டா. ஆனா எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. நான் கேட்கிறேன், ராகாப்ப போலையா நம்ம வாழ்ந்துட்டோம்? ராகாப்ப போலையா வாழ்ந்துட்டோம்? நான் சொல்றேன் பிரதர், கர்த்தருடைய ஊழியக்காரனா அவருடைய பலிபீடத்தில் நின்று சொல்றேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ராகாப்புடைய வாழ்க்கையை போல இருந்திருந்தா கூட, இப்ப இருக்கின்றதல்ல, மனம் திரும்பிடணும், அதுல இருந்து அதுல மாற்றம் கிடையாது, இருந்திருந்தா கூட அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை எடுத்து நிறுத்துகிறதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
நான் கேட்கிறேன், ராகாப்புக்கே இவ்வளவு செய்வார்னா உங்களுக்கும் எனக்கும் செய்வது எவ்வளவு அதிகமாயிருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராகாப்புக்கே இவ்வளவு பெரிய வாழ்க்கையா? ஒண்ணும் கிடையாது. அவ கர்த்தரை நம்பணும், அவ்வளவுதான், அவ்வளவுதான். சிம்பிளா ஃபெய்த், அவ்வளவுதான். அவர் தாங்க தெய்வம், அவ்வளவுதான் தெரியும் அவளுக்கு. ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவளுக்கே இவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கையை கொடுத்தாரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப ராகாப் சல்மோன் ராகாப்ப கரம் பிடித்தாரே. இதுக்கு முன்னாடி கானான் அறிய இழிவான வாழ்க்கை. இப்ப இஸ்ரவேலிலேயே பேர் பெற்ற குடும்பத்துல ஒருத்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நினைக்கலாம் பிரதர், அநேகர் என்னுடைய பழைய காலத்தையே நினைக்கிறாங்க பிரதர், அதையே பேசுறாங்க பிரதர், என்னை அவமானப்படுத்துறாங்க. இல்ல பிரதர், நாட்கள் வரும், எப்படி நீங்க ஊரறிய அவமானப்பட்டீங்களோ அதை பார்க்கிறோம் தேசம் அறிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பட்டணம், அந்த தேசம் எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கும் அவளை. ஆனா என்ன ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பேர் பெற்ற வாழ்க்கை. இஸ்ரவேலிலேயே பேர் பெற்ற குடும்பத்துல ஒருத்தி. ஒரு காலத்துல இவளை கொண்டு போய் எங்க குடி வச்சாங்க சொல்லுங்க? எங்க குடி வச்சாங்க? அலங்கத்துல, எரிகோவினுடைய அலங்கத்துல குடி இருந்தா என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் கொள்ளையர்கள் வந்து என்ன செஞ்சு போட்டுருவாங்க, கொலை செய்யப்படலாம். எந்நேரமும் சாவு எதிரில் இருந்ததுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எரிகோ பட்டணத்தார் எல்லாரும் இவளை கொண்டு போய் அலங்கத்துல வச்சாங்க, இவள் எந்நேரமும் கொலை செய்யப்படட்டும் என்று சொல்லி. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவள் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சதுனால அவள் கொலை செய்யப்படல. அவள் கண்கள் பார்க்க எரிகோ பட்டணத்தார் தான் கொலை செய்யப்பட்டார்கள். உண்மைதானா? மேல இருந்து அலங்கத்துல இடியல, மேல இருந்து பாக்குறா, பட்டணமே என்ன பண்ணுது? இடிஞ்சு கிடக்கு. பட்டணமே தீக்கிரையாக்கப்படுது. பட்டணமே சங்காரம் பண்ணப்படுது. எந்த எரிகோவினுடைய ஜனங்கள் ராகாப் கொலை செய்யப்படட்டும் என்று நினைத்தார்களோ, அதே எரிகோவினுடைய ஜனங்கள் ராகாப்பின் கண்கள் பார்க்க கொலை செய்யப்பட்டார்கள். இதைத்தான் வேதம் சொல்லுது. ஒரு நாளும் கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு உங்களை ஒரு நாள் ஒப்பு கொடுக்க போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? சத்துருக்கள் வேணா உங்களை நீங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அங்க இங்கன்னு ஒதுக்கி வைக்கலாம் பிரதர். இல்ல இல்ல, நீங்க சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட மாட்டீங்க. உங்களுக்கு சத்துருக்கள் என்ன குழிய வெட்டினாங்களோ அதே குழியில அவர்களே விழுவார்கள். அல்லேலூயா. இவள் கொலை செய்யப்படட்டும்னு எரிகோ பட்டணத்தார் நினைச்சாங்க. ஆனா அவள் உயிரோடு வைக்கப்பட்டால் யார் கொலை செய்யப்படப்பட்டது? எரிகோ பட்டணத்தார் எல்லாரும் சங்காரம் பண்ணப்பட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு காலத்துல எத்தனை பேர் பட்டியல இருந்து தூக்கி விட்டுருப்பாங்க. ஆமா, ராகாப்லாம் ஒரு ஆளு, அவளை போய் விவாதத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கு கூப்பிட்டு இது கூப்பிட்டு ஆளை விடுங்க, அவள்லாம் ஒரு ஆளு. எத்தனை பேர் தலையை துலுக்கி இருப்பாங்க? எத்தனை பேர் லிஸ்ட்ல இருந்து பட்டியல இருந்து பேரை எடுத்து விட்டுருப்பாங்க? ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு குழு, ஒரு காரியம், எல்லாரும் நிக்கிறாங்க அப்படின்னா ராகா போனா எல்லாரும் ஒதுங்கி எத்தனை பேர் நின்று இருந்திருப்பாங்க? அப்படிலாம் உங்களை பட்டியல இருந்து தூக்கி விட்டுருக்காங்களா? பிரதர், எனக்கு என்னை எல்லாருக்கும் பத்திரிக்கை தேடி தேடி போய் கொடுத்தாங்க பிரதர், எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, கொடுத்தா எனக்கு தான் முதல் பத்திரிக்கை கொடுக்கணும், நான் அவ்வளவு சொந்தம் பிரதர், ஆனால் என்னை லிஸ்ட்லேயே வைக்கல பிரதர், தூக்கி விட்டாங்க. நல்லா கவனிங்க, மனிதர்கள் எத்தனையோ தரம் ராகாப்பை ஒதுக்கி வைத்திருக்கலாம், பட்டியலிருந்து தூக்கி விட்டிருக்கலாம். ஆனால் அந்த ராகாப்பை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சந்ததி பட்டியல்ல ராகாப்பின் பேரை சேர்த்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த உலகம் உங்களை லிஸ்ட்ல இருந்து எடுக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய லிஸ்ட்ல உங்க பேரை சேர்த்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் அடிக்கடி சொல்லுகிறது, மனுஷருடைய புறக்கணிப்பில் இருந்து தான் தேவனுடைய அங்கீகாரமே ஆரம்பமாகிறது. மனிதர்கள் உங்களுடைய ஸ்தானத்தை குறைக்கிறாங்க, இறக்குறாங்க, அல்லது அந்த இடத்துல இருந்தே உங்களை ரிமூவ் பண்றாங்கன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்கள், தேவன் மேலான ஸ்தானத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரெல்லாம் உங்களை பட்டியலிருந்து தூக்கி விட்டாங்களோ அவர்கள் அத்தனை பேருடைய கண்கள் பார்க்க கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
நீங்க நினைக்கலாம் பிரதர், ஐயோ இவ்வளவு பட்டணத்தார் மத்தியிலே நீ இப்படி அவமானப்படுத்துறாங்களேன்னு ராகாப் நினைச்சிருக்கலாம். ஆனா நாட்கள் வந்தது, ஒட்டுமொத்த கானான் அறிய, ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் அறிய கர்த்தர் ராகாப்பை கனப்படுத்தினார் பிரதர். நாட்கள் வரும், நாட்கள் வரும், பட்டியலில் தூக்கி விட்டவர்கள் எல்லாம் சங்காரம் பண்ணப்படுவாங்க. அதனால கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. நீதியை சரி கட்டாம ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்ல, விட போறது இல்ல. நீதியை செய்கிறவர் நீதியை செய்யா திருப்பாரோ இல்ல. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியை சரி கட்டுவா. அட் த சேம் டைம் அதே நேரம் உங்களை கனப்படுத்தாம விட போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பட்டியலில் இருந்து மனிதர்கள் எல்லாரும் தூக்கி விட்டாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய சந்ததி பட்டியல் அவளை சேர்த்து வைத்தார். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை ராகாப் கர்த்தரை விசுவாசிக்காம அதே ஊர்ல இருந்து யாரையாவது ஒரு ஆளை ஏதோ எப்படியோ கல்யாணம் பண்ணி சந்ததி எல்லாம் பெற்று எடுத்திருந்தான்னு வைங்க, அந்த சந்ததி இழிவான சந்ததியாய் மாறி இருக்கும். இல்ல உண்மைதானா? அந்த சந்ததி என்ன சந்ததியா மாறி இருக்கும்? இழிவான சந்ததியாய் மாறி இருக்கும். ஆனா ராகாப் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்ததன் விளைவு என்ன தெரியுமா? அந்த அவளுடைய சந்ததி தெய்வீக சந்ததியாய் மாற்றப்பட்டது. அவளுடைய சந்ததியில தான் தாவீது ராஜா வந்தாரு. அவளுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா பிறந்ததும் இந்த ராகாப்பினுடைய சந்ததியில தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உலகம் உங்களை எதுக்கு தகுதியற்றவர்கள்னு தள்ளுதோ, உண்மைதானா? இப்படிப்பட்ட தவறான வாழ்க்கை இருக்கிறவங்களை என்ன உலகம் பார்க்கும்? இவ இனிமே சந்ததியை பெற்று இந்த பூமியில் என்னவே செய்ய முடியாது, வாழவே முடியாது, அப்படிதான் சொல்ல உலகம். உலகம் எதற்கு உங்களை தகுதியற்றவர்கள்னு தள்ளுதோ அதே காரியத்துல நீங்க தான் பெஸ்டான ஆள்னு கர்த்தர் நிரூபணம் பண்ணுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் இவளை பார்த்த பார்வை, இவளுக்கு ஒருவேளை குழந்தை வரும் அப்படிலாம் யோசிப்பாங்கல்ல மைண்ட்ல. அவளை பார்க்குற இவெல்லாம் பிள்ளை பத்து வளர்த்து என்னென்ன நினைச்சிருப்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் மேல வைத்த விசுவாசம் அவளுடைய சந்ததி தெய்வீக சந்ததியாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை நேரங்கள்ல எரிக்கோ பட்டணத்தார் அவளுடைய வீட்டை பார்க்குறப்ப அப்படி தலையை துலுக்கியிருப்பாங்க. ஆமா இவெல்லாம் ஒரு ஆளு, அந்த இடத்த பார்க்காம அப்படி எத்தனை பேர் தவிர்த்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யாராவது அலங்கத்தின் இந்த பட்டணம் சுற்றி வருங்கிறாங்களே, சுற்றி வரும்போது யாராவது ஒரு ஆளாவது ராகாப்பை குறித்து எரிக்கோ பட்டணத்தில் யாராவது யோசிச்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. யாருக்கும் தெரியாதுங்க. 20 லட்சம் பேர் வர்றாங்க, பெரிய பட்டணம், அலங்கத்தில் ஏதோ ஒரு ஜன்னல்ல எங்கேயோ சிவப்பு கயிறு கட்டி இருக்கு. யாரு எங்க இருந்து யாரு பார்க்கறது? இவ்வளவு பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கு. காலை ஒரு பக்கம் நின்று லீட் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி போங்க அப்படி போங்க, இங்க சுத்துங்க, பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு. பிணைக்காசு ஒரு பக்கம் நிக்கிறாரு, இந்த பக்கம் எல்லாம் பிரபுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில நின்று கோத்திரங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. பட்டணம் சுற்றப்படுது. யாரு ராகாப்பினுடைய வீட்டை யாரு உற்று கவனித்து யாரு பார்க்க முடியும்? பாருங்க. உண்மை என்ன தெரியுமா? ராகாப்பினுடைய வீட்டை பார்க்காம அநேகருடைய கண்கள் தவிர்த்திருக்கலாம் பிரதர். யார் பார்த்தார்களோ பார்க்கலையோ, ராகாப்பினுடைய வீட்டை காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அதன் மேல பதிய வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க மனிதர்கள் எங்களை எல்லாம் பார்க்காம தலையை தூக்கிட்டு போறாங்க, திருப்பிட்டு போறாங்கன்னு. இல்ல பிரதர், அவங்க கண்களை உங்களை விட்டு விளக்குறாங்கன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பதிய வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஒரு நாளும் கலங்காதீங்க பிரதர். மனிதர்களின் புறக்கணிப்பிலிருந்து தான் தேவனுடைய அங்கீகாரமே ஆரம்பமாகிறது. பரலோகம் உங்களை அங்கீகரிக்கணுன்றதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? அது உங்களை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கு அந்த சிம்டமே என்ன தெரியுமா? மனிதர்கள் உங்களை புறக்கணிக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, கவனிங்க. ராகாப்ப அலங்கத்துல கொண்டு போய் வச்சாங்க. சொல்லுங்க, எங்க கொண்டு போய் வச்சாங்க? பட்டணத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு அடி நிலம் அவளுக்கு என்ன செய்யல? கொடுக்கல. ஆனா ராகாப் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்ததன் விளைவு என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த கானான்லயும் பெஸ்டான இடம், கோதுமை விளைகிற இடம்,
கோதுமை களஞ்சியம்னு சொல்லப்படுகிற இடம் பெத்லகேம்ல கொண்டு போய் கர்த்தர் அவளுக்கு சுதந்திரம் கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. சல்மோனும் ராகாப்பும் எங்கே தான் வாழ்ந்தாங்க? பெத்லகேம்ல. அவங்க பிள்ளை போவாஸ் எங்க தான் வாழ்ந்தாரு? பெத்லகேம்ல. போவாசுடைய பிள்ளை ஓபேத் எங்க தான் வாழ்ந்தாரு? பெத்லகேம்ல. ஓபேத்துடைய பிள்ளை ஈசா எங்க தான் இருந்தாரு? பெத்லகேம்ல. ஈசாயினுடைய பிள்ளை தாவீது எங்க தான் இருந்தாரு? பெத்லகேம்ல. தாவீதின் குமாரனாகிய இயேசுவும் எங்க இருந்து தான் வந்தாரு? பெத்லகேம்ல இருந்தா வந்தார். ஒரு அடி நிலம் கொடுக்கல, கொண்டு போய் அலங்கத்துல போய் இருன்னு குடி வச்சாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தா, நீ என்ன அலங்கத்துல வைக்கிறது? இந்த கானான்லயே பெஸ்டான இடம், கோதுமை விளைகிற இடம் பெத்லகேமில் கொண்டு போய் வைத்தார் ஐயா. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க எனக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க மனிதர்கள், என்னுடைய பங்கை எல்லாம் பிரிச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க, தள்ளி விட்டாங்கன்னு. இல்ல பிரதர், கர்த்தர் உங்களுக்கு விலையேற பெற்ற சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் சுதந்திரம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்றாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை பெற போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? என்ன ஒரு வாழ்க்கை ராகாப்புக்கு! யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப பெத்லகேம்ல வந்துட்டாங்கல்ல, பெத்லகேம்ல வந்துட்டாங்கல்ல. ஆசாரியர்கள் சணல் நூல் வஸ்திரம் தான் தரிப்பாங்க. என்ன வஸ்திரம் தரிப்பாங்க? சணல் நூல் வஸ்திரம் தான் தரிப்பாங்க. இந்த இஸ்ரவேல் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சணல் நூல் நெய்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சணல் நூல் எல்லாம் நூற்று வஸ்திரங்களை ரெடி பண்ணி, ஆசாரிய வஸ்திரங்களை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ஸா நினைப்பாங்க. ஏன்னா ஆசாரியர் இவங்க தச்சதை யார் போடுறது? ஆசாரியர் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. அப்ப இஸ்ரவேல்ல பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தைக்கிற அந்த பணியெல்லாம் தெரிந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரிய வஸ்திரம் தரிப்பாங்க, செய்வாங்க, நெய்வாங்க. அவங்க செஞ்சு என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு அவங்க கோத்திரத்தில் 50 பேருக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவர் அந்த ஆசாரிய வஸ்திரத்தை 100 பேருக்கு அதிபதிட்ட கொடுப்பார். அவர் அதை கொண்டு போய் 1000 பேருக்கு அதிபதிட்ட கொடுப்பார், 1000 பேருக்கு தலைவன்ட்ட. அவர் அதை கொண்டு போய் 10,000 பேருக்கு தலைவன்ட்ட கொடுப்பார். அவர் அதை கொண்டு போய் கோத்திர பிரபுட்ட கொண்டு போய் கொடுப்பார். அந்த கோத்திரத்துக்குன்னு ஒரு பிரபு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க அதை எடுத்துக்கொண்டு போய் லேவியர்கள்ட்ட கொடுக்கணும். லேவியர்கள் எடுத்துக்கொண்டு போய் ஆசாரியர்கள்ட்ட கொடுக்கணும். ஆசாரியர்கள் கொண்டு போய் பிரதான ஆசாரியன்ட்ட கொடுப்பாங்க. இப்படிதான் கடைசி யார் கைக்கு வரும்? பிரதான ஆசாரியன் கைக்கு வரும். அவர் சோதிச்சு பார்த்து எல்லாம் சரியா இருந்தா அதை அங்கீகரித்து என்ன பண்ணிடுவாங்க? வஸ்திரமா கொடுத்துருவாங்க. ஆனா இவ்வளவு படிநிலையை கடந்துதான் அந்த வஸ்திரம் யார் கைக்கு வரும்? பிரதான ஆசாரியன் கைக்கு வரும். ஒரு ஸ்திரீ நார்மலா ஒரு ஸ்திரீ பண்ணா இப்படிதான் வரும். ஆனா ராகாப்புக்கு நிலைமையே வேற. இந்த ராகாப் யாருடைய குடும்பத்துல இப்ப சம்பந்தம் கொண்ட குடும்பம்? இது பிரதான ஆசாரியன் குடும்பத்துல. இவ யாரு கையிலையும் கொடுக்க வேண்டியதில்லை, டைரக்டா பிரதான ஆசாரியன் கையிலேயே கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சில நேரங்களில் மனிதர்கள் உங்களை அப்படி வச்சிருந்துருக்கலாம் பிரதர். ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் மனிதர்கள் உங்களை அப்படி வச்சிருக்கலாம். நீ அவங்கள போய் பாரு, இங்கே போய் பாரு, அங்கே போய் பாரு, அதெல்லாம் வாங்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கு, அங்கே போ, இங்கே போ, அப்புறம் தான் நீ என்ன செய்யணும், என்னட்ட வரணும். இல்லை பிரதர், நாட்கள் வரும், நாட்கள் வரும். யார்கிட்டையும் எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்க வேண்டியதில்லை. நீங்க வந்து பார்த்தா போதும் என்று சொல்லுகிற காலம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இஸ்ரவேல்ல பெண்கள்லாம் இவ்வளவு படிநிலைகளை கடந்துதான் ஆசாரியன்ட்ட வஸ்திரம் கொடுக்க முடியும். ஆனா இந்த ராகாப் நினைத்த மாத்திரத்தில் யார்கிட்ட பேச முடியும்? பிரதான ஆசாரியன்ட்ட. என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நேரம் முடிஞ்சிட்டு கடைசி ஒரே ஒரு காரியம் சொல்றேன். ராகாப்பை சணலுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. எதுக்கு அடையாளம்? அவள் என்ன சணலுக்கு பிக்சர் பண்ணி சொல்றது இல்லை, பிக்சரைஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊமைப்படுத்தி சொல்றது சணல். ஏன்னா சணலை ரொம்ப அதை எடுத்து அதை ஒட்டச்சு பல தடவை அடிச்சு நொறுக்கி சாஃப்டாக்கி அப்படிதான் அது என்ன செய்யும், அது நூலாக என்ன செய்யப்படுது, மாறுகிறது. அதனால அவளுடைய வாழ்க்கை அப்படி இருந்ததுனால சணல்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்குள்ள போக எனக்கு நேரம் இல்லை. இப்போ வாசிங்க பார்க்கலாம், ஒரே ஒரு காரியம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 42:3 வாசிங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும், மங்கி எரிகிற திரியை அவர் என்ன செய்யறது இல்லையா,
சொல்லுங்க, மங்கி எரிகிற திரியை அவர் என்ன செய்யறது இல்லையா? அணையாமலும் இருக்குல்ல. நீங்க ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா மங்கி எரிகிற சணல். ஏன்னா திரிய அந்த காலங்களில் எதுல தான் செய்வாங்க? சணல்ல தான் செய்வாங்க, சணல்ல தான் செய்வாங்க. ராகாப்புடைய வாழ்க்கையும் ஒரு சணல் திரி மாதிரி தான் இருந்துச்சு, மங்கி மங்கி எரிஞ்சிச்சு. இங்க மங்கி எரிகிற திரியை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்யும்னா அப்படி அந்த கிளியாஞ்சட்டியா என்ன சொல்லுவாங்க அதானே, அதில் அந்த திரி இருந்துச்சுன்னா, ஒரு மங்கி எரிகிற திரி என்ன செய்யும் தெரியுமா? அந்த திரி அணைய போகிற நேரம் என்ன பண்ணுன்னா, அந்த நெருப்பு மேலே அப்படி எரியும். அணைய போகும்போது என்ன செய்யும்னா, அந்த நெருப்பு அப்படி கீழே என்ன செய்யும், அப்படி என்ன செய்யும், மடங்கும். அப்படி முதல்ல மேலே நிற்கும், அப்படி மங்கு அணைய போகிற நேரம் என்ன செய்யும், அப்படி கீழே மடங்கு அப்படி திரும்ப அப்படி மேலே எரிய முயற்சி பண்ணும். எரியறதுக்கு என்ன பண்ணும்? அந்த எண்ணெய் குறைஞ்சிருச்சு, இல்லை திரி அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னா, அந்த திரி என்ன பண்ணும்னா நேராக நின்று எரியாது, நல்லா எரிகிறது நேராக நிற்கும். ஆனால் அணைய போகிற திரி அப்படி என்ன செய்யும், அப்படி கீழே படுத்து அப்படி கீழே விழும், அப்புறம் எழும்ப முயற்சிக்கும். முடியாது, எரிய முடியாது, அங்கே எண்ணெய் இல்லை திரி இல்லை. அப்புறம் திரும்ப கீழே அப்படி என்ன செய்யும், விழும், அப்புறம் எழும்ப முயற்சிக்கும். கீழே விழா போகும், எழும்ப முயற்சிக்கும். எத்தனை பேர் மங்கி எரிய திரியை போல இருக்கிறோம்? பிரதர், நான் நிக்கணும்னு நினைக்கிறேன், ஓடணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல பிரதர். அடிக்கடி விழுந்து விழுந்து போகிறேன். ஒரு சணல் திரியை போல நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன். நல்லா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. ராகாப் எத்தனை நேரங்கள் அப்படி நினைச்சிருப்பா? ஐயோ, நான் இந்த வாழ்க்கை வேணான்னு நினைக்கிறேன், பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், இந்த ஜனங்கள் என்னைய கட்டாயப்படுத்துறாங்க, இல்லைன்னா கொன்றுவேன்னு சொல்றாங்க, இந்த எரிக்கோ மன்னன் என்னை கட்டாயப்படுத்துகிறான், என்னை இல்லைன்னா கொலை செய்து போடுவானே, நான் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறேன், முடியலையே. எத்தனை நேரம் நினைச்சிருப்பா? எத்தனை நேரம் யோசிச்சிருப்பா? நம்ம எத்தனை நேரம் நினைக்கிறோம், பிரதர் நான் நல்லா வாழணும்னு தான் பிரதர் நினைக்கிறேன், கர்த்தருக்குள்ள எழுந்து நிக்கணும்னு நினைக்கிறேன், விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அடிக்கடி விழுந்து போறேன் பிரதர். ராகாப் எத்தனை தடவை யோசிச்சிருப்பா? அந்த மங்கி எரிந்த திரிய அந்த ராகாப்பை கர்த்தர் அணைத்து போடல பிரதர், அவளை பற்றி எரிகிறவளாக கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். இஸ்ரவேலின் யூதா கோத்திரத்துக்கே ஒரு விளக்காக கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு நாளும் நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, ஒரு நாளும் நீங்க பாவத்தை அதுக்காக ருசி பார்க்கலாம் நினைக்காதீங்க. அப்படி நான் சொல்ல வரல, பாவத்திலே இருக்கலாம் நினைக்காதீங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, மங்கி எரிகிற திரியை போல இருக்கிற உங்களை ஒரு நாளும் கர்த்தர் அணைக்க போறது கிடையாது. நிச்சயமாய் அவர் உங்களை பற்றி எரிய வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ராகாப்ப யாரு கல்யாணம் பண்ணதுன்னு பார்த்தோம்? சத்தமா சொல்லுங்க, சல்மோன். நான் கேட்கிறேன், சல்மோனுக்கு எவ்வளவு பரந்த மனம், பரந்த மனம் பாருங்க. நான் கேட்கிறேன், சல்மோனுக்கே இவ்வளவு பரந்த மனம் இருக்குன்னா, சல்மோனை படைத்த கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மங்கி எரிகிற திரியை அணைக்கிறவர் அல்ல பிரதர். இந்த ராகாப்பினுடைய வாழ்க்கையெல்லாம் யாரால மாறுச்சு? கர்த்தரால. யார் கரம் பிடிச்சதால? சத்தமா சொல்லுங்க, யார் கரம் பிடிச்சதுனால? சல்மோன்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, சல்மோன்னா என்ன அர்த்தம்? இவளுடைய பாவ வாழ்க்கையை எல்லாம் இப்ப யாருடைய பரிபூரணம் மூடுது? சத்தமா சொல்லுங்க, யாருடைய பரிபூரணம் மூடுது? அதேதான் பிரதர், இயேசு கிறிஸ்து பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினாலதான் நாம் கிருபை மேல கிருபை பெறுகிறோம். யோவான் புஸ்தகம் வாசியம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம். யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம். வெரி குட். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய காரியங்களை பார்க்காதீங்க, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல கிருபை பெறுகிறோம். அந்த ராகாப்புக்கு ஒரு சல்மோன்னா, நமக்கு நம்முடைய சல்மோன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேலே கிருபை பெறுகிறோம். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா?